சேர்த்துட்டு வாங்கம்மா கொஞ்சம். அப்புறம் வேலைக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு. கையில் வாங்கிட்டேம்மா கூட்டு வச்சுக்கோ. நம்ம நீங்கள் வாங்கிட்டீங்களா? சாமி சேர்த்துக்கோங்க. போய் வேலைக்கு போகிற இடத்துல உட்கார போய்ட்டு சாமி பிரசாதம் நல்லது. Ya se hace. சப்தகன்னி மாதாவாக இருந்து பைரவரின் தேவிமாராக இருந்து அருள்பாலித்து வரும் உண்மத்த பைரவரின் மகா சக்தியாக விளங்கும் ஜெயவராகிக்கு பரணி தீப வழிபாடு, சக்தி தீப வழிபாடு. பரணி என்னாலே சுக்கிரன் ஆதிக்கும். அதனால்தான் பரணி அம்மாவுக்கு தீபம் அண்ணாமலையார் கோயிலில் 4 மணிக்கு ஏற்றுவாங்க. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் நைட்டு 12 அண்ணாமலையார் தீபம் வருது. அண்ணாமலையார் தீபத்தை சேர்த்து நம்ம இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். சக்தியும் சிவனும் சேர்ந்து இருக்கும் ஒரே தீபம் பரணி தீபம். இந்த பரணி தீபத்திலே நாம் சுக்கிரனுடைய மரிபூரணமான அனுகிரகம் கிடைக்க தேவகுரு நாளான குரு பகவானுடைய நாடிலே வியாழனுக்கு உண்டான மகாலட்சுமி, சுக்கிரனுடைய பரணி தீபத்துடைய அதிதேவதை மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை வணங்கி, துர்க்கையை வணங்கி, சரஸ்வதியை வணங்கி நாம் செய்கின்ற விளக்கு பூஜை பல காலங்களில் நமக்கு சக்தியை உயிரோட்டமாக கொடுத்து எல்லாவித இடையூறுகளையும் விளக்கும் என்பது ஒரு பூர்ணமான நம்பிக்கை. இன்று மாத பிறப்பு பங்குனி மாதம். இதுவும் குருவிலே சூரியன் பூரட்டாதி நட்சத்திரத்திலே சாரம் ஏறி மீன மாசேன்னுவாங்க. இந்த மாதம் பங்குனினால உத்திரம் அம்பாவுக்கு ரொம்ப உகந்தது. அதே உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்தது. ஆகவே ஒரு குடும்பத்தில் ரொம்ப ஒளியை வீசணும், இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக இருக்குதுன்னா நல்லெண்ணெய் ஒரு 200, இழுப்பெண்ணெய் ஒரு 100, விளக்கெண்ணெய் ஒரு 100 இதை கலக்கி ஜோதிட தாந்திரிகத்தில் 3 விநாயகர் 3 அம்மனுக்கு விளக்கு போட்டால் எப்பேற்பட்ட கொடிய துன்பமும் விலகுங்கிறது ஜோதிடத்துடைய தாந்திரிக பரிகாரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் அதை செய்வாங்க. அதுதான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தீராத துயரமாக இருக்கட்டும், ஒளி வீசணும், குடும்பத்தில் ஒளி வீச அப்படின்ற பரிகாரம் அது. அதனால இப்போ கூட ஒரு அம்மா வந்தாங்க, சக்கரை பொங்கலை எடுத்துக்கிட்டு ஒரு காரியம் நடத்தி கொடுத்துட்டா 10 பேருக்கு நான் சொல்லுவேன். நான் இது 10 பேரை சொல்லி நீ சொல்லி வர்ற ஆள் இல்லை, தானாக வர்ற ஆள். கரெக்டாக இங்கே அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணால் அது மட்டும் உள்ளார ரொம்பி செய்யும் போது ஏஞ்சி போகும்போது இடிக்கவே தேவையில்ல. அவள் விரும்பவே மாட்டா உள்ளார இருக்கிறவள். அமைதியான முறையில் நான் இந்த சேவாத்திக்கு தான் கூப்பிடுவேன். நீங்கள் வாங்க, நீங்கள் வாமா,
பூ கொடுங்க இது கொடுங்கன்றான். ஏன்னா தொண்டு வந்து காலம்புல இல்லாதவங்க பக்கத்தில் நிற்கிறாங்களா அப்படின்ட்டு. கூடுமான வரைக்கும் இந்த நகைகள் போட்டுட்டு வந்து தான் கோயிலுக்கு வரணும்னு இல்லை, அம்மா சாதாரணமாகவே பார்க்கலாம். அதனால பக்கத்தில் இருக்கிற ஆலயம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் விட்டுட்டு இந்த கோயிலுக்கு தான் போனேன் என் நகை தொலைஞ்சு போச்சுன்னு சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. போகிற நேரத்தில் கூட ஓடி வரவங்க ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கொடுக்கு சாமி அப்படின்னு. தீராத வினையை தீர்க்கும் ஐயோன்றவருடைய கணவன்மார் தான் யமதர்மராஜா. நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் இல்லை. தேவேந்திரன், இந்திரன், குபேர பகவான் காசு பணத்தில் சங்க நிதி பரும நிதினு வச்சிருக்கிறவர் குபேர சிட்டார். இறைவனுக்கு கடன் கொடுத்தவர். அவருக்கு வியாதியே வெண்குட்டம் தான். அவருடைய சாபம். யமதர்மராஜாவுக்கு புழு நெழியின் கால்கள். அதுபோல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சாபங்கள் இருக்கிறது. அந்த சாபங்கள் என்னன்னா, இப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த இறைவனை வேண்டி சாப விமோசனம் பெற்று முழு மனிதனாக விளங்குறதை எடுத்து சொல்ற பாடம் தான் நம்மளுக்கு. அதனால கஷ்டம் 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 இல்லை, தேவர்களே அனுபவிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு வர்ற கஷ்டம்லாம் சாதாரணம், ஈஸியாக வந்து இப்போ கும்பிட்டு முடிஞ்சு போச்சு மனசில் நினைச்சுக்கிறோம். அவங்கவுங்க தண்ணி சோறு இல்லாமல் மாச கணக்கில் வருஷ கணக்கில் தவறு இருந்தவங்களா இருக்கிறாங்க. இந்த ரமலான் நோம்புல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக எச்சி கூட முழுக மாட்டாங்க. இன்னைக்கு 3ஆம் நாள் நோன்பு. நாங்களும் அந்த காலத்தில் அந்த மந்திரத்தை சொன்னவங்க தான். ஆஞ்சநேயர் சக்கரத்தில் 786ன்னு முஸ்லீமுடைய எழுத்தே இருக்குது. அதனால தெய்வங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். ஜாதி மதம் பார்க்காம வந்து வணங்கினவங்க தான் அம்மா. சித்தர்கள் வழிபாட்டில் ரோமா மகரிஷி, யாக்கோப்பு. ரோமா மகரிஷி கிறிஸ்டின், யாக்கோப்பு ஒரு முஸ்லீம். இவங்கெல்லாம் சித்தர் வழிபாட்டில் வந்தவங்க தான் அந்த காலத்தில். அவங்களாம் ஒற்றுமையாக இருந்து வந்தவங்க. இடைவரும் காலங்களில் இறைவனை எவ்வளோ அமைதியாக மானசீகமாக வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதர்வான் நின்றனோன்றாங்க. மந்திரம் அதிகமாக சொல்கிறாங்க, லேட்டாகுதுன்றவங்க ஏஞ்சி இனிமேட்டும் வெளியே நின்றுக்கலாம். மந்திரம் சொல்கிறவங்க மட்டும் உட்காரலாம். இடைஞ்சலா இருக்குது, நாங்கள் சீக்கிரம் ஓடுறோம் அவதே போதியோன்னு ஏஞ்சி ஓடுற கோயிலில் சக்தியே இங்கே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் இந்த தீபம்லாம் வந்து சரியாச்சா உள்ள காற்று அடிக்குதுன்னெலாம் பார்க்காதீங்க. காற்று, மழை, பனி எதுவாக இருந்தாலும் அந்த அஷ்ட பஞ்சபூதங்களில் ஒரு விளக்கு இருக்குதுன்னா நம்ம கர்ம வினைகள் தீர்க்கிறதுக்கு தான். அதுக்கு தகுந்த மாதிரி மொத்தமாக போட்டுக்கோங்க. இந்த கேட்டு இப்படி போடலான்னு இந்த கமிட்டி அண்டந்து ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, ஜவுளி கடை வச்சுருக்காங்க, நாயுடு விட்டம்மா நெரிச்சிக்கிறாங்க. சொல்லி தப்பு இல்லை, நெரிக்காமல் நீங்கள் வரணுன்னா வாங்க. நெரிச்சிக்கிட்டு சாமி கும்பிடவே தேவையில்லை, கஷ்டப்பட்டு வர தேவையில்லை, ஆனந்தமாக வாங்க. நீங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக போகணுன்னு தான் நான் விட அப்படியா உட்காந்து வாழைப்பழம் பூ இதை கொடுத்துக்கிட்டு சலிக்காமல் தரேன். அது அம்மா எனக்கு கிட்ட கட்டளை. நல்லா ஏகாந்தமாக கும்பிடுங்க. வர்றப்பெல்லாம் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இதை இப்படி போட்டாங்கன்னா அதை இப்படி போட்டாங்க. இந்த தோசை சுத்தம் பண்ண ஒரு 1500 ஒன்று ஒன்றா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மூலாதானத்தை நாங்கள் பெருகிக்கிட்டு நாங்களும் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரசாத கைங்கரியங்கள் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இவ் ஆலயத்தின் சார்பாக எங்கள் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்னம் பெருக பெருக மழை வளம் பெருகும். இந்த புரோதன வளம் வந்து நம்மளுக்கு செல்வ செழிப்போட வரணும். மழை பெய்யணும். பஞ்சாங்கத்தில் மழை இல்லைன்றான் வரப்போகிற வருஷம். அதுவே பெருங்கவலையாக இருக்குது. அதனால இயற்கை வளம் பெருக மழையும் நம்மளுக்கு வேணும். வரண பகவானை வேண்டிக்கணும். இதெல்லாம் நம்ம ஒன்று கூடி செஞ்சாதான் கூட்டு ஜபத்தில் நடக்காத காரியமே கிடையாது. அதனால தான் நம்ம வழிபாடு. இந்த சுமங்கலிகளோட ஆண்கள் கும்பிட்டா அவங்களுக்கு மட்டும்தான் பலன், பெண்கள் வணங்கினால் எல்லாருக்கும் பலன். அந்த குழந்தைகளுக்கு, கணவன்மார்களுக்கு, தேவிமார்களுக்கு இல்லத்தில் ஒரு வீடு நல்லா இருக்குன்னா மனைவிமார்களுடைய கையில் தான் இருக்குது. இனிவரும் காலங்களில் அமைதியாக அம்மாவை புகழ்ந்து நாமாவளி கூறி அந்த அம்மாவே உங்கள் லைனில் கியூவில் நின்று பார்ப்பா. அதுபோல் சாபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. நம்பெருமாள் சொர்க்கவாசல் திறக்கும் போது பெருமாள் லைனில் நின்று பார்க்குறான். யார் கடைசி பக்கம் வரானோ அவங்க பின்னாடியே கொஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இது ஐதீகம். அதுபோல் நம்ம கூடயே நம்ம இறைவன் எல்லா இதுவும் நீங்கள் பார்த்து அமைதியான முறையில்
அழகா இந்த நீட்டுக்கு நிக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சாச்சு. ஆறாமரை இல்லாம பொறுமையா உங்களுக்கு எல்லா வித பிரசாதம் கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். வாழ்த்தும். இப்போ விடாம வரவங்களாம் தீர்க்க சுமங்கலி பவன்றன்னா அதுல அர்த்தம் இருக்குது. வெறுமனே கொடுத்துட்டு ஓடுங்கன்னு சொல்ற ஆள் இல்லை நான். அதனால இனி வரும் காலங்களில் நன்றாக மனம் விட்டு நாமாவளி ஜபத்தோடு வராகியை வேண்டி அழைங்க. சகல விதமான செல்வங்களையும் அளிக்க 16 வகை செல்வங்கள் அளிக்க அவள் ஒருவாறு தான் முடியும். வேறு யாரும் இல்லை. பராசக்தி அந்த பஞ்சபூதங்களை அடக்கிறதுக்கு தான் அவள் 5வது இருக்கிறான். வேண்டியதை வேண்டியவாறு தந்து துரிதமாக வழங்கும்போது வராகி. அந்த வராகியில் லகு வராகி, ஆதி வராகி, தன வராகி என்று எல்லா வராகி இருக்கிறாங்க. வராகியுடைய மூல மந்திரம் பெருசு. அதெல்லாம் நான் பிரயோகம் பண்ணணும்னா இப்போதைக்கு நீங்கள் உட்கார முடியாது. ஒரு விளக்கு பூஜையிலும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சக்தி கவசம்னு வராகி சக்தி கவசம்லாம் இருக்குது. வராகி மாலை இருக்குது. வராகி மாலை பாடினா அவ்வளோ நல்லது. அதனால இனி வரும் காலங்களில் நல்ல மானசிகமாக வேண்டிக்கோங்க. அமைதியான முறையில் இந்த லைனில் நீட்டாக நில்லுங்க. ஒருத்தவங்க பின்னாடி பிரசாதம் சத்தம் இல்லாமல் நடந்த கோயில். இன்றைக்கும் விளம்பரம் தேவையில்லை சாமிக்கு. அது என் தாய் வராகிக்கு விளம்பரமே தேவையில்லை. அவளை பார்த்தாலே போதும். நல்லா வேண்டும் கிடைக்கும். 10 நிமிஷம் நம்ம குடும்பத்தில் யார் யார் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஏது, எந்த பையன் சரியில்லை, அவன் பேரெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்கும். மனசில் தான் அந்த விளக்குக்கு முன்னாடி இப்போ வந்துடும். பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விஷ்ணு பவஸ்தாந்தே போட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீ விநாயகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வினைகளையும் விக்னங்களையும் கலைந்தெறியும் விநாயகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. விதிக்கு விதி செய்யும் விநாயகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அவித்யா மாயை நீக்கி வித்யா ரூபனாக்கும் விநாயகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருகம்புல்லை ஏற்று அனைத்து நல்லெண்ணங்களையும் நல்கும் ஆணை முகத்தோன் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று இடுக்கு வினைகளில் இருந்து உயிர்களை மீட்டு தன் திருவடிகள் பெற்று அதிவிரைவில் முக்திக்கு வழிகோலும் அருணை கருணை ஸ்ரீ பிடாரி முக்தியம்மாவில் குடியிருந்து அருள்பாலித்து வரும் வித்யா கணபதி திருவடிகள் போற்றி போற்றி. இடது தொடையில் வலது மேல வச்சு சங்கல்பம். ஓம் ஆதிபரா சக்தியே சக்தியே மனித உடலும் மிருக உருவத்துடனும் வாழும் எங்கள் வராகி தெய்வமே, அஷ்ட பைரவர்களின் துணைமாராக விளங்குபவர்களில் உண்மத்த பைரவரோடு விளங்கும் வராகி தெய்வமே, எங்களின் எளிய ஈப வழிபாடு பூஜையில் வேண்டலில் குற்றம் குறைகள் ஏதும் ஏற்படாத வண்ணம் காத்து துணை நின்று வழிநடத்தி முறையாக பலன்கள் யாவும் வராகி தெய்வத்திடம் சென்றடைய வராகி உன்மத்த பைரவர் திருவடிகளை சரணடைகிறோம். அப்படியே ஊது வச்சு எடுத்துக்கோங்க. சுபம் கரோதி ஆரோக்கியம் கல்யாணம்
नम बुद्धि प्रकाशाय दीपम ज्योति नमस्तुते ओम सरस्वती ओम सरस्वती ओम सरस्वती ओम लक्ष्मी ओम लक्ष्मी ओम लक्ष्मी ओम दुर्गा देवी ओम दुर्गा देवी ओम दुर्गा देवी ओम श्री पंचमी देवी नमः ओम श्री पंचमी देवी नमः ओम श्री पंचमी देवी नमः அதை தொட்டு ஒரு 12 முறை நமஸ்காரம் பண்ணுங்க. அம்மா செல்ல சரி பண்ணு, கேம் விளையாடுறது போது சைலண்ட்ல போடும். 18 சித்தர்களே, முனிவர்களே, ஆழ்வார்களே, எங்களின் மூதாதையர்களே, எங்களின் குலதெய்வமே, எங்களின் எளிய பஞ்சமி தீப வழிபாடு பூஜையில் நாங்கள் அமைத்துள்ள விளக்கு பூஜையில் சூட்சும தேகத்தில் எழுந்தருளி முறையாக பலன்கள் வராகி தேவியை சென்றடைய உங்களின் திருவடிகளை சென்றடைகிறோம். நம்ம மூதாதையர்கள் இறந்தவர்கள் 18 சித்தர்கள் ஆழ்வார்கள் எல்லாரையும் நினைச்சு, பெரியவர்களை நினைச்சு, குல தெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கோங்க. புறவாசினி கண்டமுண்ட விநாசினி पंडितस्य मनोन्मणि वारागी नमोस्तुते अष्टलक्ष्मी स्वरूपरूपिणी अष्टदारिद्र्यनाशिनी अष्टकामप्रदायिनी वारागी नमस्तुते. वारागी ध्यान பண்ணிக்கோங்க. मुसलम करवालं च केटकं तत्तीगलं कनर सदुर्गी वारागी विद्येयाः लग्नच्छविः ओम वाम वारागी नमः ओम ह्रूम साम वारागी कन्यागाय नमः ओम श्यामलाय विद्महे अलहस्ताय धीमहि तन्नो वारागी प्रचोदयात्. नायकी नान्मुखी नारायणी कै नलिन पंज सायगी साम्बवी शंकरी सामलै सागी नच्चु वायागी मालिनी वारागी शूलिनी मादंगी इंद्रयागी यादी उड़याल शरण हरण नमस्ते. पंचमी पासांकुशै पंचवाणी वंजर वीरावी उन्नुम उयर कंटी काली उलिरुम कलवैरवी मंडली मालिनी शूली वारागी एंद्रे रवि நான் மறை சேர்திரு நாமங்கள் செப்புவரே ஓம் லோம் வாராகிலோம் உம்மத்த பைரவியும் பாதுகாப்பியாம் ஸ்வாகா ஆம் ஸ்ரீம் குரோ
பரமேஸ்வரி ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் நமோ வராகி கோரே சொப்னம் இட்டக இட்டக ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகமே கண சம்மிருத்தி தேகி தேகி நம. ஓம் ஐ ஸ்ரீ ஐ க்ளௌம் ஐ. ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி 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 முகி வாராகி முகி அந்து அந்தினி நமக. ருந்து ருந்தினி நமக. ஜம்பு ஜம்பினி நமக. ஐ க்ளௌம் ஐ சர்வ துஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்சித்த சக்ஷிர்முககதி ஜீத்வா சம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம். ஐ க்ளௌம் ஐ டக 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 கும்பட் ஸ்வாகா. ஓம் க்ளூம் வாராகி க்ளூம் உன்னத்த பைரவி பாதுகாப்யாம் ஸ்வாகா. ஓம் க்ளீம் க்ளூம் ஏகி ஏகி பரமேஸ்வரி ஸ்வாகா. ஓம் ஸ்ரீ நமோ வாராகி கோரே சொப்பனம் இட்டக இட்டக ஸ்வாகா. ஓம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகமே தனம் சம்மிருத்தி தேவி தேவி நமக. சக்கம் சக்கரம் முசலபயம் தட்சிணாதிஷ் சிதோர்கி சங்கம் கேடம் அலம பயவரம் சுப்ரதி வாமதோர்கீக சிந்தாசி நாமயுக நயனாம் யசியாமலாம் கோயவக்தராம் வந்தே தேவி சகல வலதாம் பஞ்சமி மாத்ரு மத்தியே இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்களும் குருமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. ஓம் வாராகி லூம் உம்மத்த பைரவி ஸ்வாகா. ஏ பிரம்மணி தாங்கள் என் மேற்புறத்தையும் ரட்சிக்க வேண்டும். ஏ வைஷ்ணவி தாங்கள் என் கீழ்ப்புறத்தையும் ஈசான கோணம் அக்னி சித்ரு வாயு கோணத்தையும் ஏ அமலே தாங்கள் நெற்றிக்கட்டையும் உமாதேவி உருவத்தையும் திரிலோசனரின் மனைவி நேத்திரங்களையும் குரிஜா நாசியையும் ஜெயா மேலுதட்டையும் விஜயா கீழ்வுதட்டையும் சுருதீஸ்வனா இரண்டு காதுகளையும் ஸ்ரீதேவி பற்களையும்
சண்டிகா தேவி கன்னங்களையும் வாணி நாக்கையும் ஜெயமங்களா முகவாயையும் காத்தியாயினி முகத்தையும் நீலகண்டி கண்டத்தையும் வராகி கழுத்தையும் பூர்வசக்தி தோள்களையும் ஐந்தரி புஜத்தையும் பத்மா கைதளத்தையும் விமலா கை விரல்களையும் விரஜா நகங்களையும் சூர்யா கை இடுக்குகளையும் தலசரி வச்ச தலத்தையும் தரித்திரி இதயத்தையும் சனாதன சாக்னி வயிற்றையும் ரட்சிக்கட்டும். ஜெகதீஸ்வரி உதர மடிப்பையும் போகத் நாடியையும் அஜாதேவி திருஷ்டத்தையும் விகடாதேவி கடி பிரதேசத்தையும் பரமாதேவி நிதம்பத்தையும் முகரிணி உபயத்தையும் அபாயகந்திரி வாயு ஸ்தானத்தையும் விகுலா கொடைகளையும் லலிதா மூட்டுகளையும் ஜெயாதேவி அடிக்கொடைகளையும் சூடோதர தேவி குதிக்கால்களையும் ரசதர சராதேவி பாதங்களையும் உத்ரா கால் விரல்களையும் சாந்திரி நகங்களையும் தலவாகினி உள்ளங்கால்களையும் லட்சுமி தேவி எங்கள் கிரகங்களையும் சேமகரி நாங்கள் இருக்கும் இடத்தையும் பிரியகரி புத்திரர்களையும் சனாகரி ஆயுளையும் மகாதேவி கீர்த்தியையும் ரட்சிக்கட்டும். தனுர்தரி தர்மத்தையும் குலதேவி குலத்தையும் சர்வாணி யுத்தத்தில் ரட்சிக்கட்டும். சத்கதி ராதா சத்கதியையும் ரட்சிக்கட்டும். எப்போதும் துர்காதேவி லட்சுமி வாராகி காக்கட்டும். மண்டை ஓட்டு மாலை அணிந்து மகத்தான பூத பிசாசுக்கள் ஆர்ப்பரிக்க உடலை மீது ஏறி நின்றாடும் சுடர்கொடியே எத்திசையிலும் என் எதிரிகள் நடுநடுங்க நித்தம் துணையிருந்து நிம்மதியை தந்திடுவாய். வாராகி என்று அழைத்திட வந்து நிற்பாய். மாறாத தெய்வமே மாலையிட்டு போற்றுகின்றேன். எதிரிகளின் குடலை பிடுங்கி குத்தி சாய்த்திடுவாய். ஓமா வாராகியே நமக. வினைகளை தீர்த்தருளும் ஒரு கையில் கபாலம் மறுகையில் மந்திர கலசம் திருமகளே கலியும் கொண்டு வந்து தந்து குணமுடன் ஆதரிப்பாய். ஓம் ஓம் ஸ்வாகா ஓம் ஓம் ஸ்வாகா ஓம் பஞ்சமி தேவியே நமக. ஓம் தண்டநாதாயே நமக. ஓம் சங்கேதா நமக. ஓம் சமேஸ்வரியே நமக. ஓம் சமய சங்கேதா நமக. ஓம் வாராகியே நமக. ஓம் கோத்ரிணியே நமக. ஓம் சிவாலியே நமக. ஓம் வார்த்தாலியே நமக. ஓம் மகாசேனாயே நமக. ஓம்
அரிசினியே நமக. ஓம் ஆஞ்ஞா சக்கரேஸ்வரியே நமக. ஓம் சியாமா நமக. ஓம் சியாமலா நமக. ஓம் மந்திரி நாயிகா நமக. ஓம் மந்திரிணியே நமக. ஓம் சசிவே சாணியே நமக. ஓம் பிரதானேசியே நமக. ஓம் சுக பிரியா நமக. ஓம் வீணாவதியே நமக. ஓம் வைநிதியே நமக. ஓம் முத்திரிணி நமக. ஓம் பிரியா நமக. ஓம் ஸ்ரீப பிரியா நமக. ஓம் கதம்பேசியே நமக. ஓம் கதம்பவ நிவாசினியே நமக. ஓம் சதா மதா நமக. ஓம் சிங்காசனேசியே நமக. ஓம் லலிதாவே நமக. ஓம் மகாராஜினி நமக. ஓம் பராங்குசா நமக. ஓம் சாபினி நமக. ஓம் திரிபுரா நமக. ஓம் சுந்தரி நமக. ஓம் மகத்புர சுந்தரியே நமக. ஓம் சக்கரநாதாவே நமக. ஓம் சம்ராஜ்னியே நமக. ஓம் சக்ரியே நமக. ஓம் சக்கரேஸ்வரியே நமக. ஓம் காமேசியே நமக. ஓம் பரமேஸ்வரியே நமக. ஓம் காமராஜ பிரியா நமக. ஓம் காம கோடிகா நமக. ஓம் சக்கரவர்த்தினியே நமக. ஓம் மகாவித்யா நமக. ஓம் சிவானங்க வல்லபாய நமக. ஓம் சர்வ பாடலா நமக. ஓம் குலநாதா நமக. ஓம் மாயநாயே நமக. ஓம் சர்வாம்நாய நிவாசினியே நமக. ஓம் சிருங்கார நாயிகா நமக. இலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாரி முக்கியமாவில் உள்ள வராகிக்கு அஷ்டோத்திர நாமாவளி சமர்ப்பயாமி. ஓம் ஞான தேவாய வித்மகே வித்யா ராஜாய தீமகி தன்னோ அசிதாங்க பைரவ பிரச்சோதயாத். ஓம் அம்சத்வஜாய வித்மகே உச்ச ஹஸ்தாய தீமகி தன்னோ பிராந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே கங்கேசாய தீமகி தன்னோ குரு பைரவ பிரச்சோதயாத். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே மிருக ஹஸ்தாய தீமகி தன்னோ ரௌத்ரி பிரச்சோதயாத். ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ சண்ட பைரவ பிரச்சோதயாத். ஓம் சிகித்வஜாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத். ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே லட்சுமிதராய தீமகி தன்னோ குரோதன பைரவ பிரச்சோதயாத். ஓம் சியாமளவர்ணாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் மகா மந்திராய வித்மகே வாராகி மனோகராய தீமகி தன்னோ உம்மத்த பைரவ பிரச்சோதயாத். ஓம் மகிஷத்வஜாய வித்மகே கண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத். ஓம் காலதண்டாய வித்மகே வஜ்ரவீராய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி
तन्नो इंद्राणि प्रचोदयात्। ओम शूलहस्ताय विद्महे श्वानग्रगाय धीमहि तन्नो भीषण भैरव प्रचोदयात्। ओम पिशाचध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात्। ओम मंगलेशाय विद्महे ओम चंडिका प्रियाय धीमहि तन्नो संहार भैरव प्रचोदयात्। ओम चंडीश्वरी च विद्महे महादेवी च धीमहि तन्नो चंडी प्रचोदयात्। ओम भैरवाय विद्महे तन्नो स्वर्ण भैरवाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्। ओम त्रिपुरदाय विद्महे भैरवस्य धीमहि तन्नो भैरवी प्रचोदयात्। ओम वारागिये पोट्री ओम शक्तिये पोट्री ओम सत्यमे पोट्री ओम सगायमे पोट्री ओम बुद्धिये पोट्री ओम वित्तुर्वमे पोट्री ओम सिद्धांतिये पोट्री ओम नादांतिये पोट्री ओम वेदांतिये पोट्री ओम चिन्मया पोट्री ओम जय ज्योतिये पोट्री ओम जगत जननी पोट्री ओम पुष्पमे पोट्री ओम मदिवदनी पोट्री ओम मनोनाशिनी पोट्री ओम कலை ஞானமே पोट्री ओम संपत्तुवमे पोट्री ओम संपत्करणिये पोट्री ओम पगै நீக்கியே पोट्री ओम துயர் துடைப்பாயே पोट्री ओम तेजस्विनिये पोट्री ओम कामनाशिनिये पोट्री ओम यगा देविये पोट्री ओम मोक्ष देविये पोट्री ओम ज्ञान अழிப்பாய் पोट्री ओम ज्ञान वारिधिये पोट्री ओम ज्ञानानाय पोट्री ओम திகட்டாதிருப்பாய் पोट्री ओम देव गणमे पोट्री ओम कोलागलमे पोट्री ओम कुதிரை वागिनिये पोट्री ओम पंड्री मुगताय पोट्री ओम आदि वरागिये पोट्री ओम आधारम मावाय पोट्री ओम सर्व जननिये पोट्री ओम मगार अழித்தாய் पोट्री ओम मन्नुயிர் காப்பாய் पोट्री ओम देविக்கு உதவினாய் पोट्री ओम कामाட்சியே पोट्री ओम தேவர்க்கும் தேவியே पोट्री ओम प्रपंच रूपिये पोट्री ओम ज्वालामुखिये पोट्री ओम मुक्काल ஞானியே पोट्री ओम माणिक्य वीणो पोट्री ओम सर्व गुणादिये पोट्री ओम मरगद मणिये पोट्री ओम आत्मवयमे पोट्री ओम मादंगिये पोट्री ओम मानानंदनमे पोट्री ओम श्यामली पोट्री ओम नेयमे पोट्री ओम वाक्वराजिये पोट्री ओम वेद नायकिये पोट्री ओम ज्ञानकेणिये पोट्री ओम पुष्पाणि पोट्री ओम मगंध अழிப்பாய் पोट्री ओम शिवालिये पोट्री ओम शिवंत रूपिये पोट्री ओम அறிவளிப்பாய் पोट्री ओम अडக்கிடும் சக்தியே पोट्री ओम अंड पेरंडमे पोट्री ओम आत्म विद्ममे पोट्री ओम कலை உள்ளமே पोट्री ओम समय सरबिये पोट्री ओम आत्म ज्ञानमे पोट्री ओम संगीत वाणी पोट्री ओम साक्षिये पोट्री ओम
திருமலை நிறமே போற்றி, உன் சொப்பன வராகியே போற்றி, உன் உழைக்கு தரித்தாய் போற்றி, உன் சவுந்தர நாயகியே போற்றி, உன் மரணம் அழிப்பாய் போற்றி, இல்லாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி யாரி அம்மாவில் குடியிருந்திருக்கும் வாராகிக்கு மூல மந்திரம் அஷ்டோத்திர நாமாவளி போற்றி சமர்ப்பயாமி. வாழலையில கை வைங்க. வஸ்திரம் சமர்ப்பயாமி. தேங்காவில் கை வைங்க. ஆபரணம் சமர்ப்பயாமி. பச்சரிசியில் கை வச்சு சொல்லுங்க. ஆபரணம் சமர்ப்பயாமி. தீபம் சமர்ப்பயாமி. அந்த வாழைப்பழத்தை அப்படியே தொட்டு தாம்பூலம் சமர்ப்பயாமி. கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி. அப்படியே அமைதியா கொஞ்ச நேரம்